மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு டைட்டானிக் பற்றிய உண்மைகள் ஃபேக்ட்ஸ் அபவுட் டைட்டானிக். R.M.S. டைட்டானிக் கப்பல் மூழ்கியது வரலாற்றில் மிகவும் பிரபலமற்ற கடல்சார் பேரழிவுகளில் ஒன்றாக உள்ளது. இது உலகெங்கிலும் உள்ள மக்களின் கற்பனையை ஈர்க்கிறது. ஆயினும்கூட அதன் அழிவின் சோகமான கதைக்கு அப்பால் கப்பலின் குறிப்பிடத்தக்க ஆனால் குறுகிய கால மரபுகளை வெளிச்சம் போட்டுக் காட்டும் பல ஆச்சரியமான உண்மைகள் உள்ளன. டைட்டானிக் கப்பலை பற்றி உங்களுக்கு தெரியாத 8 பைத்தியக்காரத்தனமான உண்மைகள் இங்கே. கனவுகளின் கப்பல். டைட்டானிக் அதன் மோசமான பயணத்திற்கு முன்பே கனவுகளின் கப்பல் என்று அழைக்கப்பட்டது. அதன் கட்டுமான நேரத்தில் இது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போட்டியாக ஆடம்பரமான வசதிகளை பெருமைப்படுத்தும் இதுவரை கட்டப்பட்ட மிகப்பெரிய மற்றும் மிகவும் ஆடம்பரமான கப்பலாக இருந்தது. இருப்பினும் அதன் செழுமை இருந்த போதிலும் டைட்டானிக் அதன் முதல் பயணத்தில் ஒரு சோகமான முடிவை சந்தித்தது. ஒரு டைட்டானிக் விருந்து கப்பலின் ஆடம்பரமான உணவு வசதிகள் பார்ப்பதற்கு ஒரு பார்வையாக இருந்தது. முதல் வகுப்பு சாப்பாட்டு சலூனில் 554 பயணிகளுக்கு இடமளிக்க முடியும். சிப்பிகள் மற்றும் சுவையான இனிப்புகள் உட்பட பலவிதமான சுவையான உணவுகளை வழங்குகிறது. இருப்பினும் பனிப்பாறையில் கப்பல் மோதியதால் இந்த உணவுகளின் மகத்துவம் திடீரென குறைக்கப்பட்டது. மூழ்க முடியாத கட்டுக்கதை. டைட்டானிக்கைச் சுற்றியுள்ள மிகவும் நீடித்த கட்டுக்கதைகளில் ஒன்று மூழ்க முடியாதது என்ற கூற்று. கப்பல் உண்மையில் மூழ்குவதை மிகவும் எதிர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் மாதம் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் பனிப்பாறையை தாக்கியபோது இந்த கருத்து சோகமாக பொய்யானது. 14 மோதியது கப்பலின் மேலோட்டத்திற்கு ஈடு செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தியது. இது ஏப்ரல் 15, 1912 அதிகாலையில் மூழ்கியது. நீர் புகாத பெட்டிகள். டைட்டானிக்கில் 16 நீர் புகாத பெட்டிகள் பொருத்தப்பட்டிருந்தன. உடைப்பு ஏற்பட்டால் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பனிப்பாறை பல பெட்டிகளை உடைத்ததால் கப்பலின் தலைவிதி சீல் வைக்கப்பட்டது. இதனால் கப்பலில் மிதக்கும் திறனைத் தாண்டி தண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கியது. மர்மமான சிக்னல்கள். டைட்டானிக் கடலில் மூழ்குவதற்கு முந்தைய சில மணிநேரங்களில் மோர்ஸ் குறியீட்டை பயன்படுத்தி டிஸ்ட்ரஸ் சிக்னல்கள் அனுப்பப்பட்டன. பெறப்பட்ட செய்திகளில் அருகிலுள்ள கப்பலான SS கலிபோர்னியனில் இருந்து தொடர்ச்சியான மர்மமான சமிக்கைகள் இருந்தன. இது டைட்டானிக்கின் உதவிக்கு உடனடியாக வரத் தவறியதற்காக விமர்சிக்கப்பட்டது. இந்த சமிக்கைகளின் உண்மையான தன்மை வரலாற்றாசிரியர்களிடையே விவாதத்திற்கு உட்பட்டது. இசை மரபு. குழப்பம் மற்றும் சோகம் அவர்களைச் சுற்றி வெளிப்பட்ட போதிலும் டைட்டானிக் கப்பலில் இருந்த இசைக்கலைஞர்கள் நம்ப முடியாத துணிச்சலையும் தோழமையையும் வெளிப்படுத்தினர். கடைசி வரை பயணிகளை அமைதிப்படுத்தவும் ஒழுங்கை பராமரிக்கவும் அவர்கள் தொடர்ந்து இசை வாசித்தனர். அவர்களின் மரபு அருகில் என் கடவுள் உன்னிடம் என்ற சின்னமான பாடலில் வாழ்கிறது. இது கப்பல் அலைகளுக்கு அடியில் மூழ்கியது போல் இசைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. நீருக்கடியில் நேர காப்சியூல். டைட்டானிக் கப்பலின் சிதைவு 1985 ஆண்டு கடல்சார் ஆய்வாளர் ராபர்ட் பல்லார்டால் கண்டுபிடிக்கப்படும் வரை 70 ஆண்டுகளுக்கும் மேலாக கடல் அடிவாரத்தில் அசையாமல் கிடந்தது. அதன் பின்னர் இடிபாடுகளை ஆராய்வதற்கும் அந்த தளங்களை மீட்டெடுப்பதற்கும் பல ஆய்வுகள் நடத்தப்பட்டன. உலகை வசீகரிக்கும் பேய் நீருக்கடியில் டைம் கேப்சியூல். போதிய லைஃப் படகுகள் இல்லை. 1178 தனிநபர்களின் மொத்த திறன் கொண்ட 20 லைஃப் படகுகள் இருந்ததால் அதில் 3 ஒரு பங்கினர் மட்டுமே தங்குவதற்கு போதுமான லைஃப் படகுகள் மட்டுமே இருந்தன. இது டைட்டானிக்கின் மொத்த கொள்ளளவான 3320 பேரை விட கணிசமாக குறைவாக இருந்தது. இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவுசெய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்.